தேவ கிருபையினால் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனமாக இந்த வசனத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. வசனத்தை பிடித்துக்கொள்வோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தை எடுத்து நாம் அதிலேருந்து ஒரு 5 காரியங்களை நாம் தியானம் பண்ணி அந்த நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தேவ ஆலோசனையை நம்ம தியானம் பண்ணிட்டு உண்மையாய் ஒப்பு கொடுப்போம். நம்மை நிறைவாய் வாழ தேவன் ஆசீர்வதிப்பார். முதலாவது இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், என் தேவன். முதலாவது என்ன வாசிக்கிறோம்? என் தேவன். பாருங்க, வானத்தை படைத்தவரே. ஆபிரகாம் சொல்லும்போது அங்கே சொல்கிறாரு வானத்தின் தேவன். என்ன சொல்கிறாரு? வானத்தின் தேவன். ஆபிரகாம் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்திற்கு. இப்போ அதை எடுத்துக்கிட்டு இருந்தால் டைம் பத்தாது. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்கிறார். ஏன்னா தேவனே சொல்கிறார் யாத்திராமத்தில், இதுதான் தலைமுறை ஏதோ ஒரு என்னுடைய பேர் பிரஸ்தாபம் இதுதான் அப்படின்னு சொல்லி மோசையை சந்திக்கும் போது அந்த எரிகிற முச்செடியில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்கிறாரு, இதுதான்ப்பா என் பேர். நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி சொல்லுங்க. இதுதான் என் தலைமுறைதோறு என்னுடைய பேர் பிரஸ்தாபம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் சங்கீத புஸ்தகங்களில் வாசிக்கும்போது இதெல்லாம் நியாயம்தான். இது என்ன கிடையாது, தவறல்ல. ஆனாலும் ஆபிரகாமின் தேவன் சொல்கிற அதே நாம் என் தேவன் என்று சொல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். அதைத்தான் இங்கே பவுல் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. என் தேவன். புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் என்ன சொல்கிறாரு? என் தேவன். தேவனை நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறது. இது யாரோட பெண்? இது ஏன் பேனா அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா? இந்த வண்டி யாரு? இது ஏன் வண்டி அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ பிரான்சிஸ் வண்டியை நிறுத்திட்டு வந்திருக்காப்புல, நான் பாட்டு போயிட்டு சாவி எடுத்துகிட்டு போனால் என்ன சொல்லுவாப்புல? இது ஏன் வண்டிங்க சொல்லுவாப்புல இல்லையா? அது எதை குறிக்குதுன்னா தேவனுக்கும் நமக்கும் உள்ள உரிமையை குறிக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த சுதந்திரத்தை குறிக்கிறது. பவுல் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள பிதாவை நோக்கி என்ன சொல்கிறான் அப்படின்னா என் தேவன் அப்படிங்கிறான். இயேசு கூட சிலுவையில் தொங்கும்போது என்ன சொன்னார்? என் தேவனே, என் தேவனே அப்படின்னு விட்டார். அப்போ தேவன் ஆபிரகாமின் தேவனாக இருப்பது தேவனே அதை சொல்கிறாரு. அதே நேரத்தில் நாம் என் தேவனே என்று தனிப்பட்ட முறையில் உரிமை பாராட்டுவதற்கு வேத வசனத்தை வெளிச்சத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதை நாம் விளங்கி கொண்டோம் அப்படின்னா என் தேவனே என்று நாமும் சொல்லுவோம். எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 31:14 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 31:14. நானே கர்த்தாவே உம்மையே நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். சங்கீதம் 31:14. இது 31:14 தான் வச்சிங்களா? 31:14 நல்லா வாசிங்க, தெளிவாக வாசிங்க, நிதானமாக வாசிங்க. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அப்படிங்களா? நீரே என் தேவன் என்று சொன்னேன். தேவனை நோக்கி சங்கீதக்காரன் எவ்வளோ உரிமையாக சொல்கிறார் பாருங்க. நீரே என் தேவன் என்று சொன்னேன். அது எதனால் அவன் அந்த தேவனை நோக்கி நீரே என் தேவன் சொல்கிறான் அப்படின்னா தேவனை நம்பி இருக்கிறான். அவன் நம்புறது மனிதர்களை அல்ல, அவன் நம்புவது பட்டங்களை அல்ல, பதவிகளை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல. அவன் நம்புவது தேவனை மாத்திரமே. அவனுடைய நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை தேவன். அதனால தான் அவன் சொல்கிறான் என் தேவன், நீரே என் தேவன்கிறான். நீரும்னு சொல்லலை, நீரே. அந்த ஏகாரம், அந்த நீரே அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அவர் மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் மாத்திரம்தான் என் தேவன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? தேவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் நீரே நம்பிக்கை. ஆனால் நம்ம இங்கே உலகத்தில் என்ன செய்கிறாங்க?
தாயின் கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்த நேரத்தெல்லாம் குறித்து வச்சு இவன் என்ன சொல்கிறான், இவன் ஜோசியத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். பைத்தியக்கார பயலுக. என்னது, எந்த நேரம் பிறந்த நீ என்னைக்கு பிறந்த, எந்த வருஷம் பிறந்த, பைத்தியம் மாதிரி உலகிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் தாவீது சொல்கிறான் பாருங்க, ஞானமாக சொல்கிறான் பாருங்க, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் நீரே நம்பிக்கை. ஆண்டவர் மகிமைப்படட்டும், கர்த்தருக்கு மகிமைப்படட்டும். நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த 8 கால் பூச்சி பார்த்துருக்கிறீங்களா? 8 கால் பூச்சி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதுதானே இந்த சிலந்தி பூச்சிங்கிறது. அதுதானே சிலந்தி பூச்சி. அதுதான், அதுக்கு பேர் தானே 8 கால் பூச்சிப்பாங்க. அதுக்கு 8 கால் இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா அந்த சிலந்தி வலை பின்னிடுச்சுன்னு வைங்களேன், அது அந்த வலை அதுக்கு மட்டும்தான் புரியும். அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே அது முடிக்குதுன்னு நமக்கு என்ன செய்யுது, புரியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் போயிட்டுருக்குது. நம்ம எப்படி பிறந்தோம், எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன செஞ்சிட்ருக்கோம் தெரியாது. ஆனால் இடியாப்ப சிக்கல் தான் நம்ம வாழ்க்கையே. நம்ம வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன இருக்குது, இடியாப்ப சிக்கல். இடியாப்பத்தையும் அந்த 8 கால் பூச்சி, அந்த ஸ்பைடர் அந்த இது கட்டுது, அது என்னது 8 கால் பூச்சி கட்டுற அந்த கூடு இருக்குது, அதையும் வச்சு பார்த்திங்கன்னா ஒன்று மாதிரி தான் இருக்கும். அப்படியே இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா சிக்கல் தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன சிக்கல் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும்போது அடைக்க வழியே இல்லைங்கிற இடத்துல வழியை உண்டு பண்ண யாரால முடியும்? அதனால தான் இயேசு சொல்கிறாரு, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறவரும் கர்த்தர் நானே அப்படிங்கிறார். நமக்கு வழியெல்லாம் அடைச்சிருக்கும், ஆனால் அவருக்கு அங்கே ஒரு வழி திறந்திருக்கும். ஏன்னா அவர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறாரு. அதனால தான் அந்த நம்பிக்கை, அந்த தைரியத்தில் தான் சொல்கிறான் பவுல், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே குறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நம்ம கண்ணு முன்னால் குறை மாத்திரம் தான் தெரியும், ஆனால் அவருடைய கண்ணு முன்னால் அந்த குறைகளின் மத்தியிலேயும் ஒரு நிறைவு இருக்கிறதை பார்க்கிறார் அவர். நம்ம கண்ணுக்கு அந்த நிறைவு தெரியல, ஆனால் அவரை நம்பும்போது நம்ம கண்ணு திறக்கப்படும். இல்லை, எலிசாவும் அவருடைய வேலைக்காரனும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எலிசாவும் அவருடைய வேலைக்காரனும் சுற்றிலும் அந்த எதிரி நாட்டு இராணுவம் நிற்கிது. பயங்கர க்ரௌடு இராணுவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ யுத்த இராணுவ வீரர்கள் வந்துட்டாங்க. அப்போ எலிசாவோட வேலைக்காரன் சொல்கிறான், இன்றைக்கி நம்ம தொலைஞ்சோம், அவ்வளோதான், நம்ம மாட்டிட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவான். அவன் எலிசா, ஆண்டவரே உன்னுடைய கண்களை திறந்துடணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறான். வித்தின் செகண்டில் அவன் கண்ணு திறந்தவுடனே பார்த்தா அக்னி ரதங்களில் அவங்களுடைய மிலிட்ரி சோல்ஜரோட தேவனுடைய சேனைகள் பார்த்திங்கன்னா இவங்களை சூழ்ந்து நிற்கிதான். பார்த்தீங்களா, நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தேவனுடைய கண்ணுக்கு தான் தெரியும். நம்ம கண்ணுக்கு குறைகள் தான் தெரியும், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு அந்த குறைகளிலே ஒரு நிறைவை உண்டாக்குறது தெரியும். அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நீரே என் தேவன், நீரே என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இரண்டாவதாக நம்ம வேகமாக எடுத்து வாசிப்போம். ஏசாயா 25:1 எடுத்து வாசிப்போம். எதனால் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு, அவர் எதனால் என் தேவனாக இருக்கிறாரு? ஏசாயா 25:1. ஏசாயா 25:1. கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனை சத்தியமும் உறுதியுமானது. நீரே என் தேவன். ஏசாயா சொல்றாரு பாருங்க, நீரே என் தேவன், உம்முடைய நாமங்களை துதிப்பேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதிக்க 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 தேவன் என்னவா மாறுறார் அப்படின்னா, நமக்கு சொந்தமானவராக மாறுகிறார், நமக்கு நம்முடைய சுதந்திரமாக மாறுகிறார். நமக்கு சொந்தமானவராக, நமக்கு சுதந்திரமாக தேவன் மாறணும். துதிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன செய்கிறது, வாய்க்குள்ளே கொசு போயிட்டு வெளியே வந்தால் கூட தெரியாத மாதிரி வாயை பிளந்து உட்காந்துட்டு இருக்கிறது. அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. துதிங்கன்னு சொல்லி சொன்னாலே, துதிக்கிறது எப்படி தெரியுமா, அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிட்டோன்னா என்ன செய்யும், கட்ட 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 சத்தம் வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி துதிங்கன்னு சொன்னாலே அப்படி AK-47 மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும், வெளியே படப்பட படப்படன்னு வரணும். அப்போ தான் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், நீரே என் தேவன். முதலாவது நம்பிக்கை. ரெண்டாவது, அந்த நம்பிக்கையை நம்மளுடைய ஆவியில் துதியாக வெளிப்படுத்துகிறோம். தேவன் நம்முடைய தேவன். அதெல்லாம் கூட்டத்தில் என்ன செய்கிறது, கும்பலில் கோவிந்தா போகிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. என் தேவன், அந்த பர்சனல், அந்த சொந்த சுய அனுபவம். தேவனுக்கு எனக்கு உள்ள ஒரு சொந்த உறவு இருக்கணும், தனிப்பட்ட ஒரு உறவு. என் தேவன், என் தேவனை நான் துதிக்கிறேன், என் தேவனை நான் நம்புகிறேன்.
அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்கே சொல்கிறான் பாருங்க, நீரே அதிசயங்களை செய்கிறவர். நீர் என்ன செய்கிறவரா? அதிசயங்களை செய்கிறவர். உருவ முதல் நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய சத்தியம்லாம் எப்படி இருக்குதான்? ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்குது. உறுதியாக இருக்குது. அவருடைய ஆலோசனைகள் எப்படி இருக்குது? உறுதியாக இருக்குது. அப்போ என் தேவன் சொல்லும்போது, அவரை துதிக்கும் போது, அவருடைய ஆலோசனையை சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். நான் உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேங்கிறாரு. அதனால தான் தாவீது என்ன செய்கிறான்? யுத்தத்துக்கு சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அவன் போய் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். கர்த்தர் நீ இப்போ போ, இப்படி போ அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் போகிறான். ஏன் தெரியுமா? நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு வருவேன். தாவீதுக்கு தெரியும், நம்மளால் யாரையும் ஜெயிக்க முடியாது, நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர் தேவன். தாவீதை ஜெயிக்க வைக்கிறவர் யாரு? தாவீதின் தேவன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஜெயிக்க வைக்கிறது யார் தெரியுமா? என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன். ஏன் தேவன் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆலோசனைகள் வெளிப்படும். நீங்கள் இன்னும் தேவனை துதிக்கிறவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறுவீங்க. மூன்றாவதாக வாசிக்கிறோம் மீகா 7:7. மீகா 7:7. மீகா 7:7 கொஞ்சம் கஷ்டம்தான், பழைய ஏற்பாட்டில் இருக்குது. நம்ம தான் சின்ன தீர்க்க வாசிக்கிறதே இல்லை. அதனால் கொஞ்சம் எதுக்கும் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்துட்டு எடுங்க. நீங்கள் தேடுனீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆக்கிடுவீங்க. என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன், என் தேவன் நீங்க சொல்லும்போது, நெகேமியா பாருங்க, அவன் பானபத்திரக்காரனா இருக்கிறான். அவன் யார்? அவன் பானபத்திரக்காரன். ராஜாவுக்கு அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும். சமையல் கிச்சனில் வேலை செய்கிறவன் என்ன செஞ்சிருவான்? பாயசனை கலந்து விட்டு கொடுத்துட்டாலும் ராஜா செத்து போயிடுவாள். அதுக்காக ராஜாக்கெல்லாம் பானபத்திரக்காரன்னு ஒருத்தனை வச்சுருந்தான். அந்த வேலை ராஜா இது நெகேமியா சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்தவன் பார்த்துட்டு தான் என்ன செய்வார்? இவர் சாப்பிடுவார். ராஜா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவார். அவர் உயிரோட தான் இருக்கிறார், அவருக்கு எந்த சைட் எஃபெக்டும் வரலன்னு தான் இவர் சாப்பிடுவார். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் ஆனால் மனசுக்குள்ள தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார். அல்லேலூயா. ராஜாவுக்கு சாப்பாடு எடுத்து பரிமாறிட்டு இருக்கிறான் நெகேமியா. அவன் இருதய தேவனை நோக்கி என்ன செய்யுது? விண்ணப்பம் பண்ணுது. நம்ம தனி அறையில் போய் ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் சொல்கிறார், அந்தரங்கத்திற்கு உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அவர் பொழுது வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஆனால் நம்ம என் தேவனேன்னு தேவனை நோக்கி கூப்பிடாததுனால, அவர் நம்முடைய தேவனாக்காததுனால நாம் செபிக்கவும் தவறுகிறோம். கஷ்ட சூழ்நிலையில் ஆண்டவரேன்னு கதறினாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? நமக்கு பதில் கிடைக்கிது, கடினமாக இருக்கிறது. அப்படி நாம் என் தேவனேங்கிற அந்த ஒரு உறவு, அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு சுதந்திரத்தோடு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம மனசில் நினைச்சாலே தேவன் பதில் கொடுப்பார். லேலூயா, லேலூயா. ஏன்னா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நான் கூப்பிடுகையில் அவர் கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். செபத்தில், துதியில், நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய தேவன் அவர் என்னுடைய தேவனாக மாறுகிறாரு. என்னுடைய தேவனா அவர் மாறணும். எங்களுடைய தேவன் அதெல்லாம் வேண்டும் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் முதல்ல என்னவா இருக்கணும்? என்னுடைய தேவன். பவுலுக்குள்ளே இருந்த அந்த ஒரு சுய அந்த பர்சனல் அந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும். என் தேவன் முதலாவது என்ன சொல்லுகிறாரு? என் தேவன். இரண்டாவதாக அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் தம்முடைய ஐஸ்வர்யம். இரண்டாவதாக என்ன பார்க்குறோம்? தம்முடைய ஐஸ்வர்யம். 1 நாளாகமும் 29:12 எடுத்து நம்ம வாசிப்போம். 1 நாளாகமும் 29:12 வேகமாக வாசிப்போமா? ஒன்று நாளாகமும் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது? ஆமாம், கர்த்தரால தான் வருகிறது. எல்லா ஐஸ்வர்யமும் அவரால் தாங்க வருது. வானத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரங்க. அங்கே நீதிமொழிகள் 10:22 வாசிக்க வேண்டாம், நேரில் நான் சொல்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அங்கே ஏன் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்ம இன்றைக்கி பார்த்தபடி, நம்ம இதில் பார்த்தோமே, சமூகத்தை பற்றில் பார்த்தபடி, முதல் நாள் வெளிச்சத்தை சிருஷ்டிக்கிறாரு. 2வது நாள் சிருஷ்டித்து 6வது நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்துட்டு கடைசியாக மனிதனை பார்த்து என்ன சொல்கிறாரு?
ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். மனிதனை பார்த்து என்ன சொல்றாரு? ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கும் போது எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தில் நல்ல கவனமாக கேளுங்க. 3 காரியம் இருக்குது. ஆசீர்வாதத்தில் எத்தனை காரியம் இருக்குது? 3 காரியம் இருக்குது. ஆமாம். ஒன்று, சுய பலத்தினால, மாம்ச பலத்தினால, சொந்த பலத்தினால ஓடி ஆடி உழைச்சி காசு பணங்களை சேர்க்கறது. இது என்னது? சுய பலத்தினாலே. இதை யார் வேணாலும் செய்யலாம். அது இன்னொன்று, பிசாசினுடைய காரியங்களினால் என்ன செய்கிறது? காசு பணங்களை சம்பாதிக்கிறது, சொத்துக்களை ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவனே ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது. 3 விதத்தில் இந்த பூமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் வந்து பிசாசுட்ட என்ன செஞ்சிட்டாரு? அவன் என்னைக்கு வந்து ஆதாம்கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கினானோ, அந்த ஐஸ்வர்யத்தை பிடுங்கினானோ, அன்னையிலேருந்து அவன் நரகத்துக்கு போகிற வரைக்கும் என்ன செய்யலை அப்படின்னா, நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோடா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அதனால தான் அவன் இயேசுவை சோதிக்கும் போது சொல்கிறான், இவைகளெல்லாம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். புரியுதா? அப்போ பிசாசின் மூலமாக மந்திரங்கள், மாந்திரிகங்கள், தகடுகள்லாம் வச்சு வியாபாரங்களெல்லாம் செழிய வச்சு அப்படி இப்படி பண்ணி காசு பணம் சம்பாதிக்கிறவங்களும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிசாசு கொடுக்குற ஐஸ்வர்யங்கள். சுய பலத்தினால, சுய நீதியினால் போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, வந்து கணக்கு கரெக்டாக கொடுக்கணும், இதெல்லாம் வந்து எண்ணி வைக்கணும், இப்படி என்ன செய்வாங்க? உண்மையாக இருந்து சுயமாக என்ன செய்கிறாங்க? சுய நீதிமான்கள், உலக நீதிமான்கள், அவங்களும் என்ன செய்கிறாங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஐஸ்வர்யங்களும் தலைமுறையாக இருக்கும். ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் தான் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யமும் கனமும் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால் தேவனிடத்திலிருந்தே வருகிறது. நல்லா விளங்கி கொள்ளணும். உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் நீங்கள் இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே போனீங்கன்னா அதுவே ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் மாறும். ஓல்ட் பைபிள் அப்படி வெளிப்படுத்துது. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா நித்திய ஐஸ்வர்யம்னு சொல்லுது. அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தையே 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று என்னது? சுயநீதியினால் சம்பாதிக்கிறது. உலக பிரகாரமான நீதிமான்கள், அவன் கணக்கு எல்லாம் கரெக்டாக இருப்பான். 10 மணிக்கு வந்து கரெக்டாக பஞ்ச் பண்ணணும். அந்த ஒரு நிமிஷம் கூட முன்னால் ஆனால் வரலாம், பின்னால் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு. சண்டே ஆனால் லீவு. அது மாதிரி 7 நாள் இது வேலைக்காரங்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுக்கறது, போனஸ் கொடுக்கறது, இதெல்லாம் உலக நீதியின்படி அவங்க செய்கிறது. இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் எல்லா கள்ளக்கணக்கு, எல்லா விக்கிரக ஆராதனையும் பண்ணிக்கிட்டு செய்கிறான். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிசாசு கொடுக்குற ஐஸ்வர்யங்கள். இது எதுவுமே இல்லாமல் தன்னைக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டுவிட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு இயேசுவை பின்பற்றுகிறதன் மூலமாக பேதுரு சொல்கிறான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றினோமே. பாருங்க, ஆண்டவர் ராவெல்லாம் மீன் பிடிக்க வச்சு அவனுக்கு மீன் கிடைக்க விடாமல் பண்ணிட்டு, அவன் வந்து மீனெல்லாம் பிடிச்சி வலையை இழுக்க முடியாத அளவுக்கு போட்டெல்லாம் நிரம்பி வர நேரம் பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன், நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன், நீ என்னை பின்பற்றி வா. அப்படித்தான் பாருங்கள், இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள்லாம் பெரிய பெரிய அரசாங்க வேலையில், பெரிய பெரிய பிஸ்னஸ்களில் அப்படி இருந்தவங்க, உலக ஆசீர்வாதங்களில் அப்படி இருந்தவங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் போனதுக்கப்புறம் அப்படி தான் பவுலை எடுத்துக்க. இந்த வசனத்தை எழுதுகிற பவுல் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவன் வந்து கூடார தொழில் செஞ்சுட்டு இருந்தவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேலில் இருந்த அந்த ஆலோசனை சங்கத்தில் ஒரு மெம்பர். அவன் அதில் ஒருத்தன் மெம்பராக இருக்கான்னா அப்படின்னா அவன் வந்து ஒரு பெரிய அந்த பிரதான ஆசாரிகள்கிட்டலாம் நெருங்கி பழகணும் அப்படின்னா பெரிய விஷயம். பார்த்தீங்களா? அப்போ அவன் வந்து பிரதான ஆசாரிகள்கிட்ட தான் போயிட்டு என்ன வாங்குறான்? நிருபங்களை வாங்கிட்டு அவன் தமஸ்குக்கு போகிறான், சபையை துன்பப்படுத்துறதுக்காக. அப்போ அவனுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும், அவன் எவ்வளோ ரிச்சஸ்ட் மேனாக இருந்திருப்பான். அவன் செஞ்ச கூடார வேலையினுடைய முதலே என்ன தெரியுமா? அந்த ஆலயத்தில் பஸ்கா அன்னைக்கு பலியிடுறாங்க பாருங்க, லட்சக்கணக்கான ஆடுகள். அந்த ஆடுகளுடைய தோலை எடுத்து அவன் வேலை செஞ்சுருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய கான்ட்ராக்டர் எடுத்துருந்துருப்பான் அவன். அப்போ அவன் இயேசு அவனை சந்திக்கிறதுக்கு முன்னால்
அவன் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா தனவந்தானா இருந்திருப்பான். அந்த பிரதான ஆசாரிகளோட நேருக்கு நேரம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவனுக்கு செல்வாக்கு இருந்திருக்குது. ஆனால் இப்போ இயேசு அவனை சந்தித்ததுக்கு அப்புறம் அவன் சொல்கிறான் பாருங்கள், இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம் வாசிங்க, 16ஆம் வசனம் வாசிங்க, 19ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன்னுடைய குறைவை குறித்து இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அவனுக்கு என்ன இருந்திருக்குது? குறைவு இருந்திருக்கிறது. அவனுக்கு என்ன இருந்திருக்குது? குறைவு இருந்திருக்கிறது. உலக பிரகாரமான குறைவை தான் இங்கே வெளிப்படுத்துகிறான். குறைவு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு ஆவிக்குரிய குறைவுகளுக்குள்ள இந்த வசனத்தில் போக இயலாது. இந்த வசனம் தெளிவாக உலக பிரகாரமான குறைவை வெளிப்படுத்துகிறது. பவுல் அவனுக்கு சாப்பாடுக்கு தண்ணிக்கெலாம் இருந்த குறைவு தான் அவன் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறான். அதுதான் 3வது பாயிண்ட்டாக நம்ம பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 107:39 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 107:39. நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. சங்கீதம் 107:39. அங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நானே வாசிக்கிறேங்க. பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். பார்த்தீங்களா? ஆபத்தினாலையும் இடுக்கத்தினாலையும் குறைவுபட்டு. இடுக்கங்கிறது என்னது? துன்பங்கள், ஆபத்துகள், துயரங்கள். இதனால் மனிதனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா குறைவுகள் உண்டாகிறது. என்ன உண்டாகுது? குறைவுகள் உண்டாகிறது. அப்போ இந்த குறைவுகள் எதை குறிக்குது அப்படின்னா அவனுக்கு அன்ன ஆகாரம் இல்லாமல் போயிடும், தங்க இடம் இல்லாமல் போயிடும். இதைத்தான் குறிக்குது. இதைத்தான் பவுல் அங்கே சொல்கிறார். பவுல் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் அவர் பட்ட அந்த சபையில் நிருபங்களை எழுதும்போது நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரில் இதெல்லாம் அங்கே சொல்கிறாரு. அவர் நான் பசியிலையும் பட்டினியிலும் நிர்வாணத்திலையும் நான் அடிகள்லையும் கண் விழிப்புகள்லையும் கள்ள சகோதரர்களாலையும் கடந்து வந்த அந்த துன்பங்கள் துயரங்களையெல்லாம் அவன் அவ்வளோ லிஸ்ட்டு போடுறான். அவன் அது இயேசுவுக்காக அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறான். பார்த்தீங்களா? அவனுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் கூட அவன் என்ன செஞ்சுருக்கிறான்? அவன் ஊழியம் செஞ்சுருக்கிறான். அவன் சொந்த கைகளெல்லாம் வேலை செய்து பிரயாசப்பட்டேன்கிறான். சாப்பாடு யாருமே அவனுக்கு காணிக்கை கொடுக்காதப்ப அவன் என்ன செஞ்சுருக்கிறான்? அவனே தன் கைகளால் உழைச்சி வேலை செஞ்சு என்ன செஞ்சுருக்கிறான்? அவன் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறான், சபையை ஏற்படுத்தி இருக்கிறான் பவுல். இங்கே பிலிப்பியர் சபையை சொல்லும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, மற்ற எந்த சபையும் என்னுடைய குறைச்சலில் உதவி செய்யலை, ஆனால் நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு குறைச்சலை என்ன செஞ்சீங்க? உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான். 4 இடத்துல அங்கே குறைச்சல் வருகிறது. சரீர பிரகாரமான குறைகளை குறிக்கின்றது. இப்போ அதில் பாருங்கள், அடுத்தது 4வது பாயிண்ட் பார்க்குறோம். இயேசுக்குள் இந்த குறைகள்லாம் அவனுக்கு என்னவா இருக்குதான்? நிறைவாக இருக்கின்றது. இயேசுக்குள் இந்த குறைகள்லாம் அவனுக்கு என்னவா இருக்குதா? ஐஸ்வர்யமாக இருக்கிறது. எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. தண்ணி இல்லை, போகும்போது பசி பட்டினி நிர்வாணம் இதெல்லாம் சொன்னால, இதெல்லாம் அவனுக்கு குறைச்சலாக இருந்தாலும் இந்த பிலிப்பியர் சபை அந்த குறைச்சலை தாங்கினாலும் கூட இப்போ 2 கொரிந்தியர் 8:9 வாசிச்சிங்க அப்படின்னா அங்கே வசனம் சொல்லுது, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் நமது நிமித்தம் என்னவானாராம்? தரித்திரரானார். இயேசுவும் என்ன ஆகிட்டார்? இப்போ நமது நிமித்தம் தரித்திரராக இருக்கிறார். அவருடைய தரித்திரத்தினால நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவருடைய தரித்திரம் நமக்கு என்னவா இருக்குதான்? ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அப்போ இது எதை குறிக்குது? அங்கே நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவனுக்காக கொடுப்பதிலே நாம் குறைவில்லாதவர்களும் இருக்கணும். கொடிய தரித்திரத்திலே உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். கொரிந்திய சபையர் எப்படி இருந்தாங்களாம்? அவனுக்கே இல்லையா, ஆனால் அவன் என்ன செஞ்சுருக்கிறான்? கஷ்டப்படுறவனுக்கு கொடுத்துருக்குறான், தர்ம பணம் ஊழியம் செஞ்சுருக்கிறான். இது நம்மை ஐஸ்வர்யவான்களாக தேவனுக்கு முன்பாக மாற்றுகிறது. உலகத்தில் நம்மளை பார்த்து சொல்லுவான், இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, இவனுக்கு எதுக்கு இந்த ஊழியம், இவனுக்கு எதுக்கு இந்த விசுவாசம், நீலாம் சபைக்கு போய் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படிம்பான். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அது தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்குதா? ஐஸ்வர்யம். தேவனுடைய பார்வையில் அது ஐஸ்வர்யம். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட காரியங்களில் போகணுங்கிறதுக்காகத்தான் அவர் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள போனார். அவரை குறித்து பிலிப்பியர் 2 நீங்கள் வாசிச்சு பாருங்க. அங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் தான் பிதாவுக்கு சமமாக இருந்தாராம். பிதாவுக்கு என்னவா இருந்தாராம்? சமமாக இருந்தார். எபிரேயரில் 1:2 வசனம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவருக்கு தான் வானம் பூமி சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அவர் தான். ஆனால் அவர் என்ன செஞ்சாராம்? எல்லாவற்றையும் அவர் வெறுத்து மனுஷ சாயலாக அடிமையின் ரூபம் எடுத்தாராம். சிலுவையில் என்ன ரூபம் ஆயிட்டார்? அவர் இப்போ
அடிமையின் ரூபம். மனுஷகுமாரனா வந்தார், மனுஷனாக வந்தார். ஆனால் சிலுவையில் இப்போ அவர் என்னவாயிட்டார்? அடிமை. அவரை காரி துப்புறாங்க, அவரை முள்முடியை வச்சு நசுக்கிறாங்க, அவரை பரியாசம் பண்ணுறாங்க, அவரை வாரினால் அடிக்கிறாங்க, அவரை படாத பாடுபடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் அவர் கடந்து வருகிறார். ஏன் தெரியுமா? நமது நிமித்தம். நமது நிமித்தம் என் தேவன் நமது நிமித்தம் என்னவா மாறுறாரு? அவர் தரித்திரராக மாறுகிறாரு. ஏன் தெரியுமா? நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு. எடுத்து வாசிப்போம். அடுத்ததாக அந்த மத்தேயு 6:33. இதில் அப்போ இயேசு எதை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு? இதன் மூலமாக இயேசு நமக்கு எதை வெளிப்படுத்துகிறாரு? மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். கூட கொடுக்கப்படும் போது தான் குறைவுகள் என்ன ஆகும்? நிறைவாகும். அப்போ ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும் அப்படின்னா, அவர் எனக்காக தரித்திரரானார், அவர் எனக்காக சாபமானார், அவர் எனக்காக பாவமானார். இந்த வசனங்கள் தான் நம்மளை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்குது. அங்கே வேத வசனம் சொல்லுது, நாம் நீதியாகும்படிக்கு அவர் என்ன பண்ணாராம்? பாவமாக்கப்பட்டார். நாம் நீதியாகும்படிக்கு அவர் என்ன ஆக்கப்பட்டார்? பாவமாக்கப்பட்டார். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் என்ன ஆக்கப்பட்டார்? தரித்திரரானார். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு அவர் மரத்தில் தூக்கப்பட்டு சாபமானார். இப்போ இது மூன்று சேர்ந்து நம்மை ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. இப்போ நம்ம என்னவா மாறுகிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களாக மாறுறதுனால என்ன செய்யணும்? லூக்கா 6:38 எடுத்து வாசிங்க. லூக்கா 6:38. லூக்கா 6:38 அங்கே சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி மடியிலே வந்து கொட்டுவார்கள். எப்படி இயேசு தன்னையே கொடுத்தாரோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேவனுடைய மகிமைக்காக நாம் கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளை வந்து அந்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனம். லூக்கா 6:38. அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்புன்னா என்ன அர்த்தம்? நல்லா உங்களோட ஆசீர்வாதத்தின் பூரணங்களுக்குள்ளாக, நிறைவுக்குள்ளாக தேவன் கொண்டு போவாராம். ஆசீர்வாதத்தின் பூரணங்களுக்குள்ள. இதெல்லாம் யாருக்குள்ள இருக்குதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. 5வது பாயிண்ட் பார்க்கிறோம், மகிமையிலே நிறைவாக்குவார். எதில் நிறைவாக்குவாரா? மகிமையிலே. மகிமைன்னா உடனே நம்ம வந்து எங்கே போயிடக்கூடாது? ரொம்ப முதிர்ச்சி அடைந்தவர்களை போல நடிச்சுக்கிட்டு எல்லாம் பரலோகத்தில் தான் ஆண்டவர் அப்படி செய்வார் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. மகிமையை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தை எடுத்து அங்கே வாசித்து பாருங்கள். அங்கே வேத வசனம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11. இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். என்ன அதை வெளிப்படுத்தினாரு? திராட்சை ரசம் குறைவுபட்டு கடைசியில் என்னாச்சு? தீந்து போச்சு. திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு, அப்புறம் என்னாச்சு? தீந்து போச்சு. இப்போ கற்சாடிகளை கொண்டு வந்து தண்ணீர்னால் நிரப்புங்கிறார். ஏசு என்ன சொல்கிறாரு? கற்சாடிகளை கொண்டு வந்து தண்ணீர்னால் நிரப்புகிறாங்க. தண்ணீர்னால் நிரப்பினோடனே பந்தி விசாரிப்பவர்கள் எடுத்து கொடுத்தா வாங்கி சாப்பிட்டவெல்லாம் சொல்கிறான், ஓ அதோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேவனுடைய மகிமை. நீங்கள் உலக பிரகாரமாக ஓடி ஓடி உழைக்கிறத விட, மாம்சீகமாக ஓடி ஓடி உழைக்கிறத விட, பிசாசின் மூலமாக நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கிறத விட, தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? மிகவும் சிறந்ததாக இருக்குது. எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டாம், அந்த வசனங்களை குறிச்சிக்கோங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 17 10 முதல் 17 வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே எலியா அங்கே சாரிபாத்துங்கிற அந்த தேசத்துக்கு போகும்போது அந்த பஞ்சகாலத்தில் ஒரு விதவை இருக்கிறான். அவள் என்ன செய்கிறான்னா, ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு சாகிறதுக்காக அவளுக்கும் அவன் மகனுக்காக வைத்திருக்கிறான். அப்போ எலியா போய் அங்கே கேட்கும்போது தண்ணி குடிக்க சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு? அப்படியே நைஸாக டாவா என்ன சொல்கிறாரு? ஒரு அப்பம் சுட்டு கொடு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இருந்ததும் ஒரு கை கலசம் மாவு தான்,
அதை ஒரு அப்பா சாப்பிட்டு நானே என் மௌனை தின்ட்டு சாவலான்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அப்போ எலியா சொல்கிறாரு, நீ சுட்டுட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. நான் சாப்பிட்டேன் அப்படின்னா கர்த்தர் இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த கலசத்தில் மாவும் எண்ணெயும் குறையாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி தேவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். இதுதான் தேவனுடைய மகிமை, இதுதான் தேவனுடைய மகிமை. அப்போ அந்த கொரிந்திய சபையெல்லாம் வந்து அவங்க கொடிய தரித்திரத்தில் கொடுத்ததுனால தேவன் அவர்கள் என்ன செய்யலை? கைவிடலை, அவங்கள இன்னும் ஆசீர்வதித்தார். சரித்திரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவர்களை ஆசீர்வதித்தார். பிலிப்பியர்களையும் அப்படி தான், பிலிப்பியர் சபையை இன்னும் ஆசீர்வதித்தார். கொடிய தரித்திரத்தில் குறைச்சல்ல பவுலுக்கு உதவி செஞ்சு பிலிப்பியர் சபை அவங்கள தேவன் ஆசீர்வதித்தார். இன்னும் அவருடைய மகிமை அதைத்தான் அந்த அனுபவத்தில் தான் பவுல் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார் உங்கள் குறைகளெல்லாம். அதுவும் எப்படி நிறைவாக்குவாராம்? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அவருடைய ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும்? மல்கியா 3:10 எடுத்து வாசிங்க. அவருடைய ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும்? மல்கியா 3:10 வேகமாக வாசிங்க. மல்கியா 3:10. ம் 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 பார்த்தீங்களா? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். பார்த்தீங்களா? இப்போ ஒரு மூட்டை இருக்குதுன்னு வைங்களேன், அந்த மூட்டையில் நம்ம வந்து இப்போ அரிசியை வச்சுக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன், அந்த மூட்டை ரொம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. பாருங்க, அந்த எலிசா கூட, எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு? அவரும் அப்படி தான் ஒரு ஸ்திரீண்டத்தில் போய் என்ன சொல்கிறாரு? அந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்கிறார்? நான் தீர்க்கதரிசியோட மனைவி, என் வீட்டுக்காருக்கு கடன் வாங்கிட்டாரு, அந்த கடனை அடைக்காமல் செத்துட்டாரு, இப்போ கடன் கொடுத்த வந்து என்னையும் என் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, உன் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா, பாத்திரத்தில் எண்ணெயை வாரு, பக்கத்து வீட்டிலேருந்தெல்லாம் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. அந்த எண்ணெயை ஊற்ற என்ன ஆகுது? பாத்திரங்கள் நின்று போன உடனே எண்ணெய் நின்று போயிடுச்சு. அப்போ சொல்கிறான், இந்த எண்ணெயெல்லாம் விற்று நீ பொழைச்சிக்கோ, கடனெல்லாம் அடைச்சி நீ உன் பிள்ளைங்க நல்லா இரு. கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறாரு. இடங்கொள்ளாமல் போகும் மட்டும். அதுதான் அந்த நிறைவு. நிறைவுங்கிறது எதை குறிக்குது? இடங்கொள்ளாமல் போகும் மட்டும். ஆபிரகாம் அப்படி தான் தேவன் ஆசீர்வதிச்சிருந்தார். ஆபிரகாம் தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிருந்தார்? இடங்கொள்ளாமல் பற்றும். பாருங்கள், லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? இடம் பத்தலை. அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இடம் பத்தலை. பார்த்தான், சரி நான் ஒரு பக்கமாக போகிறேன்ட்டு போயிட்டான் அவன். பார்த்தீங்களா? அப்படி தான் தேவன் ஆசீர்வதிப்பார் அவருடைய பிள்ளைகளெல்லாம். பாருங்க, சாதாரணமாக எவ்வளோ சுவாசிகளை பார்க்குறோம், ஊழியக்காரர்களை பார்க்குறோம், ஒன்றும் இல்லாமல் வந்திருந்தோம். ஆண்டவருக்கு கொடுக்குற காரியத்தில் உண்மையாக இருக்கும்போது தேவன் அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார், நிறைவாக ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிப்போம். நீதிமொழி 28:20 சொல்லுது பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தருக்கு கொடுக்கறதுல நாம் என்னவா இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும். தசம பாகங்களை, காணிக்கைகளை கொடுக்கறதுல உண்மையாக இருக்கும்போது தேவன் இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிக்கும் போது ஒரு நிறைவு உண்டாகிறது, குறைகள் எல்லாம் நீங்குகிறது. குறைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா பாருங்க, அங்கே பவுல் தெளிவாக சொல்கிறாரு, அவருடைய மகிமை வரணும். அவருடைய மகிமை வரணும் அப்படின்னா நாம் கொடுக்கிறவர்களாக மாறணும். அவருடைய மகிமை எப்படி தெரியுமா வந்துச்சு? இயேசுவோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குறார். ரோமர் எழுதின நிருபம் 8:32 சொல்லுது, இயேசுவோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குறார். இயேசுவே கொடுத்தவருக்கு நாம் நம்முடைய குறைகளிலிருந்து கொடுக்கும்போது அங்கே அது நமக்கு ஐஸ்வர்யமாக மாறுகிறது. நாம் உண்மையாய் கொடுக்கும்போது அது நமக்கு நிறைவாக மாறுகிறது. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். 1-2 எச்சரிக்கையான வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 11:24 வாசிப்போம். நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. கர்த்தருக்காக வாரி இறைக்கும் போது விருத்தி தான். கர்த்தருக்காக வாரி இறைச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில விருத்தி தான். அடுத்தது வாசிங்க. பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. கர்த்தருக்கு கொடுக்கறதுல என்ன இருக்குது? கஞ்ச பிசினி. என்ன சொல்லுவாங்க? கஞ்ச பிசினி. எச்சி கையில் கூட என்ன விரட்ட மாட்டாரா அவர்? காக்கா விரட்ட மாட்டாரா? ஏன்னா அவர் கையில் ஒட்டிருக்கிற எச்சி பருக்கையே காக்கா தின்றுமா. அவ்வளோ கஞ்ச பிசினியாக இருப்பாராம். ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுவார்? பிச்சைக்காரன் ஆயிடுவார். ஆனால் கர்த்தருக்காக உண்மையாக தசமபா காணிக்கையில் வாரி இறைக்கும் போது நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா.
நிறைவு அதுதான். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று அப்படிப்பட்டதான ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும்னு சொல்லி கேட்போமா? மாம்ச பலத்தின் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது. உம்மாலே ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். ஆடுகளுக்கு பின்னால் போயிட்டு இருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். குழிக்குள்ளே கிடந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். ஆமாம், அக்கினி சூளையில் கிடந்தாங்க, கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு நம்மையும் உயர்த்துகிறதற்காக ஆண்டவர் அந்த வசனத்தை வெளிப்படுத்தியிருக்கிற என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். இந்த கிருபாசன வேலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்குது, ஆனால் அது என்ன குறைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன குறைகள்? கொரிந்தியர் சபையை போல, பிலிப்பியர் சபையை போல தேவனுக்காக குறைவுகளையும் கொடுக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் இருக்கிறதா? யோசித்து பாரு. பவுலை போல எல்லாத்தையும், மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்தான். பசி, பட்டினி, நிர்வாணம், தாகம், அடிகள், உபத்திரவங்கள், கண்விழிப்புகள், கள்ள சகோதரர்கள், பெரிய லிஸ்ட் எழுதுறார். 5 முறை மிலாறுகளால் அடிக்கப்பட்டிருக்கிறான். மிலாறுகளால் 40க்கு 1 குறைவாக 5 முறை அடிக்கப்பட்டிருக்கிறான். இயேசு 1 முறை அடி வாங்கினார், இவன் 5 முறை அடி வாங்கியிருக்கான். ஆனால் அது வேற இது வேற. அவன் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறான். என் குறைச்சல்களில் திரும்பவும் அந்த பிலிப்பியர் 4 எழுதுறான். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்கிறேன். அதுதாங்க ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தோட நம்ம தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக உற்சாகமாய் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுகிறார். தேவனுடைய மகிமை உண்டாகும்போது அங்கே ஒரு பெரிய நிறைவு உண்டாகிறது. இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நோக்கி அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இதாவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கே பேதுரு சொல்கிறான், அங்கே அனனியா சப்பீரால பார்த்து அவங்க சொத்து தான், ஆனால் அதில் ஒரு பங்கை அவங்க வஞ்சித்து வைத்து கொண்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் அது தெரியும். ஆகையினால தேவனுக்கு கொடுக்கறதுல பொய் இருக்கக்கூடாது, பிசினித்தனம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மை இருக்க வேண்டும், தேவனுக்கு கொடுக்கறதுல உற்சாகம் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து நிறைவானவைகளை இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதில் வேதனை இல்லாமல் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அவர் அதனோட வேதனையை கூட்டுவதில்லை. ஓடி ஓடி உழைச்சவன் பூரா கடைசியில் ஒரு பருக்கை சாப்பிட முடியாமல் செத்து போயிடுறான். விசாசை வச்சு சம்பாரிச்சவன் பூரா கடைசியில் நல்லவன் சம்பாரித்து நாரவன் தான் திங்கிறான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறைகளையும் உங்கள் வம்சங்களையும் தேசங்களுக்கும் சுவிசேஷத்திற்கும் சத்தியத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும்போது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.